ஹாய் ஆல், இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கிற பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியோட 4th டெஸ்ட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4th டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன் கிரவுண்டில் வந்து நடந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு 11th வந்து சாம் கான்டெஸ்ட்டை பார்த்திங்க அப்படின்னா டெபியூட் பண்ணார். இவர் பார்த்திங்கன்னா பேட்டிங்கில் வந்து ஓப்பனிங் வந்து இறங்கினார் கவாஜா கூட சேர்ந்து. கவாஜாவும் சாம் கான்டெஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து விளாண்டாங்க. ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணாங்க. சாம் கான்டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய டெபியூட் மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே பார்த்திங்கன்னா 6 அடிச்சிருந்தார். அவர் பார்த்திங்கன்னா 65 பால் பிடிச்சி 60 ரன் வந்து அடித்தார். கவாஜாவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்தாரு சாம் கான்டெஸ்ட்டுக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா சாம் கான்டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பும்ராவோட பாலில் வந்து 2 ரிவர்ஸ் ஸ்டார்ட் வந்து ஆடினார். அதில் பார்த்திங்கன்னா 1 வந்து பவுண்டரி போச்சு, 2 பார்த்திங்க அப்படின்னா 6 போச்சு. சூப்பராக வந்து விளாண்டார். அவரோட விக்கெட்டை பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜா பார்த்திங்கன்னா LBWங்கிற முறையில் வந்து எடுத்தார். கவாஜாவை பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு 57 ரன் வந்து விளையாண்டு கொடுத்தாரு. அவர் விக்கெட்டை பார்த்திங்கன்னா பும்ரா வந்து எடுத்தார். அதுக்கப்புறம் லாம்பஸ்டன் அப்புறம் ஸ்டீவன் ஸ்மித் உள்ள வந்தாங்க. அவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. சூப்பராக விளையாண்டுருந்தாங்க. ஸ்டீவன் ஸ்மித் பார்த்திங்க அப்படின்னா 3rd டெஸ்ட்டில் ஆல்ரெடி செஞ்சுரி அடிச்சிருந்தார். அதே கப்பாமல் கண்டினியூ பண்ணி இந்த டெஸ்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா 140 ரன் வந்து அடிச்சிருந்தார். 197 பாலில் 13 4 3 6 வந்து அடிச்சிருந்தார். 71 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து விளையாண்டு கொடுத்தாரு. லாம்பஸ்டன் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. 72 ரன் வந்து அடித்தார். 145 பாலில் 7 பவுண்டரி அடிச்சிருந்தார். வாஷிங்டன் சுந்தர் பாலில் பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலிட்டு கேட்ச் கொடுத்து லாம்பஸ்டன் அவுட் ஆகிட்டார். ஆகாஷ்தீப் பாலில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீவன் ஸ்மித் போல்ட் ஆயிடுவார். அவர் பார்த்திங்கன்னா இறங்கி விளையாட வருவார். பேட்டில் அடித்து பால் உருண்டுட்டு போய் ஸ்டம்பில் அடிச்சிடும். அதனால் ஸ்டீவன் ஸ்மித் வந்து அவுட் ஆயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெட்டோட விக்கெட்டை பும்ரா ஃபஸ்ட்டு அவர் வந்து டக் அவுட்டை வந்து எடுத்துருவார். இது பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜ் இம்பேக்டாக வந்து இந்தியாவுக்கு வந்து இருந்தது. இந்தியாவுக்கு பெரிய தலைவலியாக இருந்த ஹெட்டை பார்த்திங்க அப்படின்னா டக் அவுட்டில் வந்து பும்ரா வந்து அவுட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து மிச்சல் மாஸ் 4 ரனில் அவுட் போயிடுவார். அதுக்கப்புறம் டைலண்டில் பார்த்திங்கன்னா அலெக்ஸ் கேரி ஓரளவுக்கு பேட் கமின்ஸனோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ணார். 31 ரன் வந்து அலெக்ஸ் கேரியும் 49 ரன் வந்து பேட் கமின்ஸ் எடுத்தாங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா 474 ரன் வந்து அடித்தாங்க 10 விக்கெட் இழப்பில். இந்தியா தரப்பில் பும்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 விக்கெட் எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா 3 விக்கெட் வந்து எடுத்திருந்தார். ஆகாஷ்தீப் 2 விக்கெட், வாஷிங்டன் சுந்தர் 1 விக்கெட் வந்து எடுத்திருந்தாங்க. இந்தியா அவங்களுடைய 2வது இன்னிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்தியாவில் ஓப்பனிங்கில் பார்த்திங்கன்னா SSV ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா வந்து கேப்டன் ரோஹித் சர்மா வந்து ஓப்பனிங் இறங்கினாங்க. ரோஹித் சர்மா சூப்பர் இன்னிங்கில் 3 ரன்லேயே வந்து அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் KL ராகுல் வந்தார். KL ராகுல் SSV ஜெய்ஸ்வால் கொஞ்சம் நேரம் பார்ட்னர்ஷிப் பண்ணி சூப்பராக விளாண்டாங்க. SSV ஜெய்ஸ்வால் பார்த்திங்கன்னா 118 பால் பிடிச்சி 82 ரன் வந்து ஸ்கோர் பண்ணார். 11 4 1 6 வந்து அடிச்சிருந்தார். அவர் பார்த்திங்கன்னா ரன் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கோலி வந்து விளாண்டார். கோலி பார்த்திங்கன்னா 86 பால் பிடிச்சி 36 ரன் வந்து அடித்தார். 4 4 எடுத்து அடிச்சிருந்தார். அவர் பார்த்திங்கன்னா அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் பாலில் வந்து இந்த மேட்சும் வந்து அவுட் ஆகிட்டார். அப்புறம் நைட் வாட்ச்மேனாக ஆகாஷ்தீப்பா அனுப்புனாங்க. அவரும் பார்த்திங்கன்னா டக் அவுட் எட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் இப்போ ரிஷப் பண்ட் ஜடேஜா சூப்பராக வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணி ரொம்ப நேரம் வந்து விளையாண்டாங்க. ரிஷப் பண்டோடைய புவர் ஷார்ட் செலெக்ஷனால் பார்த்திங்கன்னா அவர் வந்து அவுட் ஆயிடுவார். அவர் பார்த்திங்கன்னா பாடியை பெண்ட் பண்ணி ஒரு ஷாட் அடிக்க பார்ப்பார். அது பார்த்திங்கன்னா பேட்டில் எட்ஜில் போட்டு நேத்தன் லைன்ட்ட கேட்ச் போயிடும். 28 ரன் அடிச்சுட்டு அவர் அவுட் ஆயிடுவார். ரவீந்திர ஜடேஜா பார்த்திங்கன்னா 17 ரனில் அவர் அவுட் ஆயிடுவார். அதுக்கப்புறம் நிதிஷ் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தரம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து விளையாண்டாங்க. டைலாண்டில் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. நிதிஷ் ரெட்டி பார்த்திங்கன்னா அவருடைய ஃபஸ்ட்டு சதத்தை வந்து இந்த மேட்ச்சில் வந்து அடித்தார். 189 பாலில் 114 ரன் வந்து அடிச்சிருந்தார். 11 4 1 6 வந்து விளாசியிருந்தார். அவருக்கு பக்கபலமாக பார்த்திங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. 162 பால் ஃபேஸ் பண்ணி 50 ரன் வந்து அடிச்சிருந்தார். ஒரு பவுண்டரி அடிச்சிருந்தார். சூப்பராக வந்து 2 பேர் விளையாண்டாங்க. இவங்க 2 பேர் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 369 ரனில் வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. திரும்பவும் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா பேட்டிங் பண்ணாங்க. ஆஸ்திரேலியா பார்த்திங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் வந்து 234 ரன் வந்து அடித்தாங்க 10 விக்கெட் இழப்பில். அதிகபட்சமாக லாம்பஸ்டான 70 ரன் வந்து அடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் பேட் கமின்ஸ் வந்து 41 ரன் வந்து அடிச்சிருந்தார். பவுலிங்கில் பார்த்திங்கன்னா பும்ரா சூப்பராக போட்டு 5 விக்கெட் எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் சிராஜ் 3 விக்கெட் எடுத்திருந்தார். ரவீந்திர ஜடேஜா 1 விக்கெட் வந்து எடுத்திருந்தார். மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கு டார்கெட்டாக வந்து ஆஸ்திரேலியா வந்து ஒரு ஹியூஜ் ஸ்கோர் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இந்தியா பார்த்திங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் அந்தளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணல. SSV ஜெய்ஸ்வால் மட்டும் சூப்பராக விளாண்டார். 208 பால் பிடிச்சி 84 ரன் வந்து அடித்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிஷப் பண்ட் ஒரு 30 ரன் அடித்தார். மீதி இருக்கிற எல்லா பேட்ஸ்மேனும் பார்த்திங்கன்னா சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. 155க்கே பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஆஸ்திரேலியா தரப்பில் பேட் கமின்ஸ் 3 விக்கெட்டு, ஸ்காட் பாட்லாண்ட் 3 விக்கெட் வந்து எடுத்தாங்க. இப்போ நார்த்தன் லைன் 2 விக்கெட், டிராவிஸ் ஹெட் 1 விக்கெட் வந்து எடுத்திருந்தார். இந்த மேட்ச்சை பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா வந்து அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வந்து ஜெயித்தாங்க. அது மட்டும் இல்லாமல்
ஆஸ்திரேலியா பார்த்திங்கன்னா சீரீஸில் வந்து 2-1ங்கிற லீடுக்கு வந்து போயிட்டாங்க. 184 ரன் ப்ளஸில் வந்து இந்த மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா வந்து ஜெயித்தாங்க. பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து பேட் கமின்ஸனுக்கு வந்து கொடுக்கப்பட்டது. இந்த மேட்ச்சை பார்த்திங்கன்னா இந்தியா தோற்றுட்டாங்க. அடுத்து நடக்க போகிற 5வது டெஸ்ட் இப்போ நடந்துகிட்ருக்குது. அதில் வந்து கண்டிப்பாக இந்தியா ஜெயிச்சே ஆகணும். ஜெயிச்சா தான் வந்து வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு வந்து உள்ளே போக முடியும். அதனால் பார்த்திங்கன்னா இந்தியா போராடிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.